இப்போ அந்த பிசாசு என்ன செய்யுது, அவளை கூட தான் ஒரு வித்தியாசமான ஒரு அந்நிய பாஷையோட பேசுது. சொல்லிட்டு, நீ இவளை குறையா சொல்ற, இனி உன்னால என்ன துரத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. இப்போ அந்நிய பாஷை பேசினாலே நான் தான் பேச வச்சேன் சொல்றது, நான் தான் பேச வச்சேன். வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டோன்ல நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்டுக்கு வித்தியாசமான ஒரு சவுண்டு கொடுக்குது. அப்படியே பேசுற மாதிரி கான்வர்சேஷன் மாதிரி சவுண்டு கொடுக்குது. நான் கேட்குறேன், என்னமோ ஒரு நாய் வந்து ஒரு சத்தம் போட்டுச்சு, என்ன நடந்துச்சு? அவ சொல்றா, நீங்க சொல்றது கரெக்டு தான், எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. அதே போல அந்த நாய்க்குள்ளே ஒரு ஆவி வந்து ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பேசுது. என்னதான் நடக்குது? எனக்கு கூட ஒரு ஆவிக்குரிய வைராக்கி வந்துச்சு. நேராக போனேன், வெளியில போயிட்டு ஏசு நாமத்துக்கு போ அப்படின்னு தலையில கை வச்சிருந்தான். ஒத்துரு கீழே விழுந்துருச்சு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய பிசாசு தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. தாக்க முடியும். ஏன்னா இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்ல மறக்கவே முடியாது. நாங்கள் இருந்த சபையில வந்து ஒரு வயதில் மூத்த ஒரு தாயார், அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகள், அவள் ஒரு 20 வயசு இருக்கும். அவள் இங்கே வரமாட்டா, வேற ஒரு சர்ச்சுக்கு போகிற பொண்ணு. அவள் வந்து பைபிள் காலேஜ் எல்லாம் படித்து ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜ் எல்லாம் படித்து அவள் வந்து இருக்கிறாள். ஆனால் அவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல நேரடியான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லை. அவள் சில ஊழியர்களை தான் கூட அவ குறை சொல்லுவா, அப்படிலாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து அவங்க கூட்டம் நடத்துவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறதால வீட்டில் கூட்டம் நடத்துகிறாங்க. கூட்டம் நடத்திருக்கும் போது ஒரு நாள் 2 பேர் மேலேயும், தாய் மேலேயும் மகள் மேலேயும் சில ஆவி பயங்கரமாக இறங்கிடுச்சு. இறங்கி வீட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி அடித்து இந்த மாதிரி பெரிய ஒரு கலவரமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் சொந்தக்காரங்களை பார்த்து என்ன பண்ண தெரியும், பிடிச்சி பலவந்தமாக பிடிச்சி சர்ச்சுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க 2 பேரையும். அப்புறம் நாங்கள் வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணி சர்ச்சில் ப்ரே பண்ணுறதுக்கு நாங்கள் வரும்போது எனக்கு வழக்கம். சில நைட்டில் சர்ச்சில் ப்ரே நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். கொண்டு வந்துட்டாங்க. தாயை கொண்டு வந்து சர்ச்சில் மேலே போட்டு லாக் பண்ணியாச்சு. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. மகளை வந்து கீழே வச்சுட்டு எங்கள் பாஸ்டர், அப்புறம் வேற ஒரு பாஸ்டருடைய ஃப்ரெண்ட், அவர் வந்து கொஞ்சம் பிசாசை டீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் இருந்து, அப்புறம் ஒரு ஊழியர் செய்கிற ஒரு லேடி, ஒரு அம்மா, இப்படி 3 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை டீல் பண்ணுறாங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு இருக்கும் ஆரம்பித்தாங்க. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. பிசாசு போகவே மாட்டேங்குது. விதவிதமாக சொல்லுது. திடீர்னு சொல்லுது, நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லுது, நான் இந்த இடத்துல தற்கொலை பண்ணி செத்து போனேன், நான் தான் வந்திருக்கிறேங்குது. திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் ஒரு விபத்தில் இறந்து போனேன்னு சொல்லுது. இப்படி மாற்றி மாற்றி விதவிதமான கதை சொல்லுது. ஜெபிக்கிறாங்க, நான் போகிறேங்குது. ஆனால் அந்த ஆவி போகாமல் திருப்பி அப்படியே பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நானும் இன்னும் பேடி பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அது போராடிட்டே இருக்குது. இவங்க 3 பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அசைத மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அது திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டு வித்தியாசமான அந்நிய பாஷைலாம் பேச ஆரம்பிச்சுது. ஓகே, பிடிச்சிருக்கும் போது அந்நிய பாஷை பேசுது. ஆமா. அப்ப இந்த பொண்ணு வந்து அபிஷேகம் பெற்ற பொண்ணாகவே அறியப்பட்டவள். ஆனா இப்ப பிசாசு வந்து என்ன செய்யுது, அவளுக்குள்ள பிசாசு இருக்குது, தெளிவா இருக்குது. இப்ப அந்த பிசாசு என்ன செய்யுது, அவளுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அந்நிய பாஷையோட பேசுது. பேசிட்டு அது சொல்லுது, நீங்களாம் என்னை துரத்திட முடியாது அப்படி சவால் விடுது. சவால் விட்டுட்டு சொல்லுது, இப்ப அந்நிய பாஷை பேசினாலே நான் தான் பேச வச்சேன் சொல்லுது, நான் தான் பேச வச்சேன். ஆனால் அது அவளுக்கே தெரியாது. இவ வந்து ஒரு நாள் வந்து கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு புது புது அந்நிய பாஷைகள் எல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டா. ஆனால் இவளை ஏற்கனவே நான் தான் கண்ட்ரோலில் வச்சிருந்தேன். நான் தான் இவளுக்கு அந்நிய பாஷை கொடுத்தேன். இவன் கர்த்தர் கொடுக்குறாரு நினைச்சிட்டு நல்லா பேசுனான். ஆனால் நான் தான் அவளை பேச வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசின அந்த பாஷைக்கான அர்த்தத்தை தமிழ்ல சொல்லுது. அந்த அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா,
நீ என்னை விட்டு போயிடாத, என்னை கட்டு, என்னை கட்டு, என்னை கட்டுன்னு அர்த்தம். அவ வாயினாலேயே அவளுக்கு தெரியாத லாங்குவேஜ்ல அவள் வந்து என்னை இன்வைட் பண்றதுக்கு நானே செஞ்சுட்டேன். என்னை கட்டு, என்னை கட்டு, நானே அவளை கட்டுறதுக்கு அவளை இன்வைட் பண்றதுபடி நான் செஞ்சு விட்டேன். அதனால அவளை என்னை இன்வைட் பண்ணி தனக்குள்ள வச்சிருக்கிறதுனால நீங்க யாரும் அவளை துரத்த முடியும், என்னை துரத்த முடியாது. ஏன்னா அவளே இன்வைட் பண்ணியிருக்கிறா. அவளை இன்வைட் பண்ண வச்சது நான் தான். அது பெண்ணுடைய பார்வையில அவங்க வந்து அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆமா, அதுக்கு அர்த்தம் உண்மையிலே பார்க்கும்போது இவளே சாத்தான கூப்பிடுற மாதிரி அவளுக்கே தெரியாம அவளை வஞ்சித்து அவங்கள வஞ்சித்து வச்சிருக்கு. பேசுது. அப்போ அவளை வச்சு நான் அவளை வந்து என்னை வந்து இன்வைட் பண்ண வச்சுட்டேன். அதனால நான் தான் உள்ள இருக்கிறேன், நான் தான் அவளை பேச வைக்கிறேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன் அவ்வளோ. அதனால என்னை உடல துரத்தவே முடியாது. கடைசியில் நிஜமாவே அதுக்கு இன்னும் அடுத்த ஒரு மணி நேரம் இருக்கும். ஒரு 12 மணி ஆயிடுச்சு நைட்டு. துரத்தவே முடியல. அப்புறம் இந்த ஊழியம் இவங்க பாஸ்டர்லாம் வந்து அப்படியே டயர்டாயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டுட்டு தனியாக போய் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த பிசாசு பிடிச்ச பெண்ணுக்கும் அவன் பேசுறதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. தள்ளி பண்ணிட்டு பேசுறாங்க. பேசும்போது இந்த போதகரை வந்து இந்த பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த பிள்ளை வந்து ரொம்ப அடங்காத பொண்ணு, இவன் வந்து எல்லா ஊழியக்காரங்களை பற்றி குறை சொல்லுவா, இப்படிதான் இருப்பா, அதனால வந்து அதான் இவளை பிடிச்சிட்டு இருக்குதுன்னு ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. திரும்பியும் ஜெபிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே சிரிக்குது. சிரிச்சிட்டு சொல்லுது, உன்னால துரத்தவே முடியாது, நீ இவளை பார்த்து குறை சொல்றியா, துரத்தவே முடியாது, நீ உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய் அப்படின்னு பைபிள் வசனத்தை சொல்லுது. சொல்லிட்டு நீ இவளை குறையா சொல்ற, இனி உன்னால என்னை துரத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. அப்புறமும் திரும்பி ட்ரை பண்றாங்க. 1 மணி 2 மணி ஆச்சு, 2:30 மணி ஆச்சு, துரத்தவே முடியல. பயங்கரமான போராட்டம். கடைசியில் ஒரு கட்டத்துல அந்த பெண் தன் கழுத்துல கையை வச்சு தானே தன் கழுத்தை நெரிக்கிறதுக்கு போறா. அப்புறம் இது ரொம்ப டேஞ்சரா போகுது சொல்லிட்டு இவங்க சரி இது ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கையை ஒரு பக்கத்துல தூண்டி இன்னொரு கயிறு எடுத்துருந்து 2 கையை ஒரு தூண்டில் போட்டு கட்டி போட்டுட்டு காலையும் கட்டி போட்டு போய் படுக்க போயிட்டாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு 2:30 மணி வரைக்கும் போராடிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நானும் என்னுடைய நண்பர் ஒரு சகோதரன், நாங்கள் 2 பேரும் ஏஜ் குரூப். அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கே உள்ள வந்து அடுத்த பக்கத்தில் ரூம் இருக்குது, கிரில் போட்ட இடத்துல ரூம் இருக்குது. அங்கே நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல லைட்டில் ஆஃப் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து உள்ள ஒரு ரூமில் நாங்கள் உட்காந்துருக்கிறோம். நடுவில் கிரில் தான் இருக்குது. அப்போ அங்கே பார்க்கும்போது ஒரு தெரு நாய் எங்கிருந்து ஓடி வந்து சர்ச் வாசலில் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு வித்தியாசமான ஒரு குரல். அது கொலைக்கிறதும் கிடையாது, நாய் ஓடிடுதுன்னு அதுவும் கிடையாது. வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டோன்ல நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்டுக்கு வித்தியாசமான ஒரு சவுண்டு விடுது. அப்படியே பேசுற மாதிரி கான்வர்சேஷன் மாதிரி சவுண்டு கொடுக்குது. கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுது. அதை நிறுத்தின உடனே இந்த பெண்ணுகள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறான். இவன் அதே மாதிரி ஒரு 20 செகண்ட் நான் ஸ்டாப் அந்நிய பாஷை பேசுறான். பேசிட்டு இவன் நிற்கிறான். அது அமைதியா இருக்குது. இவன் பேசி முடிச்ச உடனே அது நாய்ஸ் சவுண்டு விடுக்குது. அது ஒரு 20 செகண்ட் விடுக்குது. இப்படி மாறி 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 கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இது நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் உள்ள உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ தெரிஞ்சது என்னமோ இங்கே நடக்குது. அந்த நாய்க்கும் இந்த பெண்ணுக்கும் உள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏதோ ஆவியினால் ஒரு தொடர்பு வந்ததுனால அறியுது. 2-3 நிமிஷம் நடந்து முடிச்ச உடனே அந்த நாய் எப்படி ஓடிடுது, இது அமைதியாயிடுது. அப்புறம் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன இந்த பெண்ணுக்குள்ள இருந்த பிசாசை வந்து நைட்டு 9 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் துரத்தி பார்த்துருக்குறாங்க, அவங்கள ஓடலை. இப்போ ஒரு நாய் வந்து இதுகிட்ட வந்து பேசுது. என்னதான் நடக்குது? எனக்கு கூட ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வந்துச்சு. நேராக போனேன். வெளியில போயிட்டு ஏசு நாமத்தில் போ அப்படின்னு தலையில கை வச்சிருந்தான். பொத்துரு கிட விழுந்துருச்சு. ஒரே செகண்ட் கிட விழுந்துருச்சு. விழுந்துட்ட உடனே அந்த பொண்ணு வந்து அமைதி ஆயிட்டா, நார்மல் ஆயிட்டா. அப்புறம் என்னமாச்சு உனக்கு எப்படி இருக்கிற அப்படின்னா அவளால் பேச முடியல. கையை காட்டுற இப்படி எழுதுறதுக்கு இன்னொரு பேப்பரை கொடுத்த உடனே என்னால் பேச முடியவில்லை, எனக்காக ஜெபிகள் எழுதி கொடுக்குறான். அப்புறம் திருப்பி ஒரு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும்னு பேச வந்துருச்சு. அப்புறம் அவ சொல்றா,
நான் கேட்குறேன், என்னம்மா ஒரு நாய் வந்து ஒரு சத்தம் பிடிச்சு என்ன நடந்துச்சு? அவர் சொல்றா, நீங்க சொல்றது கரெக்டு தான். எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. அதே போல அந்த நாய்க்குள்ளே ஒரு ஆவி வந்து 2மே ஒன்னோடு ஒண்ணு பேசுதுங்க. இது அதை பலப்படுத்துது, அது இதை பலப்படுத்துது. பேசுறாங்க. ஆனால் என்னால வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியல. அது வந்து இதை திடப்படுத்துது. இந்த ஆவியை வந்து எனக்குள்ள இருக்கிற ஆவியை திடப்படுத்துது. ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற ஆவியை வந்து அது பலப்படுத்துது. இப்படி தான் 2மே பேசுனாங்க. அந்த நாய்க்குள்ளது ஒரு ஆவி பேசுது, எனக்குள்ளது ஆவி பேசுது. ஆனால் என்னால் அதை புரிய முடியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் என்னால் அதை வந்து தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னா. கடைசியில் சொன்னா, நீங்க வந்து மனசுக்குள்ள எனக்காக ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, அதனால கர்த்தர் உங்களை வச்சு எனக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு கடைசியில் அந்த பொண்ணு பகிர்ந்துக்கிட்டான். அப்போ இதுலேருந்து நான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன்னா, இன்னைக்கு பிசாச ஓட்டுகிறதற்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சோம், சில நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மேல குறை வச்சுட்டு அந்த நபரை தரக்குறைவா இல்லை நம்ம ஏதாவது நம்ம பேசும்போது நமக்கு அந்த ஆவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை நம்ம இழக்கிறோம். அது கேட்ச் பண்ணிக்குது. அது சின்ன மிஸ்டேக்கை கேட்ச் பண்ணிக்குது. ஆனா அந்த நபர் வந்து எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி, ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு நம்ம பாரப்படும் போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறான்றதை அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சம்பவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம பரிதபிக்கணும், பாரப்படணும், ஜெபிக்கணும். கண்டிப்பா கர்த்தர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதனால இப்படி எல்லாம் இருக்கு. ஓகே, ஓகே. இந்த இந்த நீங்க சொன்ன இந்த சம்பவத்துல என்ன புரியுதுன்னா, இந்த பொண்ணுமே பைபிள் காலேஜ்ல படிச்சாலுமே அவங்க தேவனுடனான ஒரு உறவுல இல்ல. இவங்க அந்நிய பாஷையும் பேசியிருக்கிறாங்க. அதுவுமே சாத்தானுடைய பாஷையா இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது. ஓகே பாஸ்டர். ஒரு அருமையான கேள்வியோடையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி நான் கேட்டேன். அதுக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக ரொம்ப மிக அருமையாக எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். ஓகே, பேசலாம்.